சாமி, வணக்கம். வணக்கம். சாமி, இப்போ தொடர்ச்சியா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவங்க எல்லாம் விலகி விலகி தாவேக்காவுக்கு படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் திரும்பி நின்றா அந்த தொகுதியில ஜெயிப்பாங்களா? கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க. சத்தியமே ஜெயிக்க மாட்டானுங்க. எதை வச்சு ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவன் சொல்றீங்க? எந்த கட்சியில் நின்று ஜெயிச்சான்? எடப்பாடி வந்தாரு, பிரச்சாரம் பண்ணாரு, அந்த கட்சியில் நின்னா அந்த கட்சியில் ஜெயிச்சான். அப்ப இன்னைக்கு போய் திடீர்னு போய் விஜய் போய் சொன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? இப்ப கரூர் போறாப்புல 10-11 கரூருக்காரு இப்பதான் விஜய் பாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காப்புல. இது எப்படி சாத்தியம்? ஆனா மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆனாலுமே இப்போ அவனுக்கு வந்திருக்கிற இது ஒரு 107 சீட் வந்ததுனால பாக்கி பக்கத்துல ஒரு 10 மாவட்டத்துல எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி ஒண்ணுமே இல்லையே. ஆமா, இப்ப ராஜினாமா பண்ணிருக்காங்க இங்க. ஆமா, இவங்க எல்லாமே அதிமுகவுல இருந்து போனவங்க தான். அதிமுக. வைகோ இருந்தாரு, வைகோ கூட 2 எம்எல்ஏ இருந்தார். நீங்க எல்லாம் விளையிட்டு வாடா என்னோட போலாம் அங்கிட்டாரு. நான் வரல. அந்த சரியான கடுப்புல இன்னைக்கு கூட பத்திரிகை நிருபர்களோட ஒரே சண்டை. எல்லாரும் வைகோ வீட்டுல வேலை பாக்குறவங்களே வைகோ ஓட்டு போடலன்னா அப்புறம் எங்க? ஒண்ணு இல்ல, வைகோ பையன் இப்ப நின்னாரு, திருச்சியில ஜெயிச்சாரு, எம்பி ஆனாரு. முழுக்க முழுக்க திமுக ஓட்டு தான். திமுக காரன் தான் வேலை செஞ்சா, பணமும் கொடுத்தான். வேலை செஞ்சது மட்டும் இல்ல, பணமா வந்தா செலவு பண்ண. அப்புறம் இன்னைக்கு நீ ரிசைன் பண்ணிட்டு போய் நின்று பார்க்கல. மத்தவங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, இன்னைக்கு விஜயன் ஆதரவு எனக்கு இருக்கு, நான் நிக்கிறேன். இன்னைக்கு சொல்லு சாமி, இத வைத்து புலப் பண்றானுங்க. இப்ப பிச்சை எடுக்கிறவன் எப்படி இருக்கானோ, இந்த ஒரு படத்துல வடிவேலு காட்டுவான், இந்த போசி எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்குவான். அந்த பையனை கூப்பிடுவான், டேய் இந்த கோயிலுக்கு போ, இன்னைக்கு இட்லி கிடைக்கு, வடை கிடைக்கு. இது செந்தில். செந்தில் படத்துல செந்தில். ஆமா, அதே மாதிரி இந்த கோயில் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சோன்னா பாப்பான், இந்த கோயிலுக்கு போ, இது கிடைக்கும். ஆக இப்ப அந்த நிலையில வந்துட்டாங்க அரசியல்வாதிகள். எங்க போனா என்ன கிடைக்கு? இப்போ வெளியே வந்தவங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆளுங்கட்சியா இருந்தா மக்களுக்கு இன்னும் நல்லது நிறைய பண்ணலாம். கண்டிப்பா. அதுக்காகத்தான் நாங்க இப்ப விலகி வர்றோம். மக்களும் அதான் விரும்புறாங்க. மக்கள் இந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ நாங்களும் அதை இது பண்றோம். மக்களுக்கு ஆளுங்கட்சியா இருந்தா தான் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அப்பறே நீ அங்க போய் நின்று அன்னைக்கே விலகி போய் நின்று இருக்க வேண்டியது. அன்னைக்கு யாருக்கு இது தெரியும்? விஜய் யாருக்கு தெரியும்? இது அதாவது இது ஒரு அயோக்கியத்தனமான அரசியல், யோக்கியமான அரசியல் இல்ல. ஏத்துக்க முடியாது சமுதாயத்துல. அது யாரா இருந்தாலும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா இவனுக்காக அந்த கட்சியினுடைய தலைவர் உழைக்கிறாரு, பண செலவு பண்றாங்க. இத்தனையும் நின்று பணம், எலெக்ஷன் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கானுங்க, எல்லாரும் கொடுத்துருக்கானுங்க, எல்லா நாய்களும் நின்று ஜெயிச்சு இப்ப போய் என் கட்சியினால் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க கூட சேர்றேன்னா அவங்க கூட சேர்ந்தா என்ன செய்வேன்? அதாவது மக்கள் என்னதான் பணம் வாங்கிட்டாலும் அவங்களுக்கு யாரும் அப்படி இல்லை. பணம் வாங்குறதுக்காக ஓட்டு போட மாட்டேன். இதெல்லாம் அந்த காலம் காங்கிரஸ் கட்சி காலம். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப 60 அப்படி எல்லாம் பார்த்தா அவங்க கூப்பிடுவா, நாய்க்கிறே வாங்க, மாய்க்கர் கூப்பிடுவாரு, டே எல்லாம் வாங்கடா ஊருக்காரங்க, கவுண்டர் கூப்பிடுவோம், டே எல்லாம் வாங்கடா ஊருக்காரங்க எல்லாம் வருவாங்க. கீழே இலையை போட்டு உப்புமாவோ காப்பியோ அல்லது சோறு குழம்போ, அன்னைக்கெல்லாம் கறி கூட போட மாட்டேன், சோறு குழம்போ அல்லது உப்புமா காப்பி கொடுப்பா, வாங்கிட்டு போய் ஓட்ட போட்டு போயிட்டே இருப்பான். இன்றைய சூழ்நிலை அப்படி இல்லை. பணம் கொடுக்குறா, ஜெயிச்சவனுக்கு பணம் நிறைய கொடுக்குறாங்க. இப்ப இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் நிக்க போறாரு அப்படின்னு திமுக வட்டாரங்கள் நிக்கிறது கஷ்டம். அவன் நிக்க மாட்டான், நின்று தோத்து போயிட்டான். அதோட கேவலம். அதுவும் கரெக்ட் தான். நின்று தோத்து போயிட்டு அதை விட கேவலம். ஏதோ காசு ஏதாவது பண்ணுவாங்க, ஏதோ ஒண்ணு செய்யணும். இப்ப கரூர்னா கரூர் செந்தில் பாலாஜி இருக்காப்ல, அந்த இடத்துல போய் நிக்க போய் அந்த இடத்துல எல்லாம் நின்று ஜெயிக்கிறது என்னவோ தெரியல. அரசியல் பொதுவா கேவலமாய் போச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு ஒண்ணும் இவனை பண்ண முடியாது. இல்ல 5 வருஷத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு திமுக கட்சி தலைவர் அவரு, அப்படிங்கிறப்ப அவர் தோத்து போனது தானே எல்லாத்துக்கும் பெரிய மன வருத்தம். அது வருத்தம் அவன் கட்சிக்காரனுக்கு இருக்குதான் செய்யும். ஒரு இளவாய் போச்சுன்னு நாம தான் 2 நாளைக்கு அழுவோம். அதான் நடந்துட்டு இருக்குது. இல்ல அதுதான் தொடர்ச்சியா இதை சரி பண்றதுக்கு திமுக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. திமுக தலைவரை உள்ள கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. வேலை நடக்குதுன்னு வேற சொல்றாங்க. சரி, சில 2-3 தொகுதிகள்ல ரொம்ப சீரியஸா வேலை பார்த்து சர்வே பண்ணிட்டு இருக்கதா கூட சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இடைத்தேர்தல்ல மு.க. ஸ்டாலின் நின்றா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்னமும் ஜெயிப்பாரா அவரு? திரும்பி ஜெயிப்பாரு. ஆனா இன்னைக்கு ஜெயிப்பாரா, இடைத்தேர்தல் ஜெயிப்பாரான்னு சொல்ல முடியாது. அந்த ஆளுக்கும் எதிர்கால அரசியல் உண்டு, தப்பு இல்ல. திருடி இருக்கானுங்க, எல்லாம் திருடி வச்சிருக்கானுங்க. கொஞ்சம் நெஞ்ச காசா வச்சிருக்கானு ஒருத்தனு 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி. ராஜானுக்கு சொன்னானே 1,76,000 கோடியா,
1,76,000 கோடின்னு 2G ஸ்பெக்ட்ரம் உள்ள ஸ்டெப். அதை ஒருத்தன் வந்து பேசுனா கோயில்ல திமுக எல்லாம் நடிக்க வந்துட்டாரு. சாமி. இது ராஜா வந்து ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர் தான். அவர் எந்த குற்றமும் நிரூபிக்கல இல்ல. இல்ல அதுதான் சொல்றேன், நிரூபிக்கிற மாதிரி திருடுறது இல்ல, அதான் விஞ்ஞானமா திருடினாங்கன்னு சொன்னா அது எப்படி திருட்டாகும்? திருட்டுன்னு சொல்ல, சொன்ன குற்றம் சாட்டப்பட்டார், ஜெயில வச்சாங்க, விடுதலையாகி வந்துட்டா. ஆமா, அவரே அவருக்கான வழக்கு அவரே வாதாடி அவரே நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிறப்ப ஒரு இப்ப இருக்கிறது. இது வரைக்கும் யாராவது தமிழ்நாட்டுக்குள்ள போய் ஜெயலலிதாவை தவிர எந்த அரசியல்வாதியும் உள்ள போயிருக்காங்க. இப்ப வேணே சொல்றேன், நான் அவனை பிடிச்சி போடுறேன், இவனை பிடிச்சி போடுறேன், எவனை பிடிச்சி போடுறது, போட்டு தண்டனை கொடுத்தா தான் நிஜம். ஜெயலலிதா தான் ஒரே தண்டனை நிறைவேற்றப்பட்ட குற்றவாளிங்கிறீங்களா? அந்த அம்மா தானே சிறையில இருந்து நகையில இருந்து கழட்டி. இல்ல அந்த அம்மாவையும் குமாரசாமி ரிலீஸ் பண்ணார்ல, அந்த அம்மாவையும் பெங்களூர்ல ரிலீஸ் பண்ணாங்கல்ல. இல்ல பெங்களூர் ரிலீஸ் பண்ணாங்க, ஆனால் குற்றவாளின்னு தீர்ப்பளிச்ச பிறகு அதை குற்றம் இல்லாதவன் சொல்லி ரிலீஸ் பண்ணல. குற்றம் இல்லாதவன்னு சொல்லல, கணக்குல குளறுபடி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல இப்போ ராஜினாமா பண்ணவங்க எல்லாம் திரும்பி நின்றா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இல்ல ரொம்ப குறைவு, ரொம்ப கட்டாயமா. இங்க எல்லாம் சில பக்கம் எல்லாம் சுத்தமா முடியாது, தாராபுரம் ஊர்லாம் சுத்தமா ஜெயிக்க முடியாது. எதை வச்சு நீங்க ஜெயிக்க முடியாதுங்கிறீங்க? இல்ல அந்த ஊர்ல இப்ப கண்ணை மூடிட்டு தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க. அது வேற. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவனுங்களே தின்னு தோத்தவன் தாவேக்கா தானே. தோத்தவங்க 6 தொகுதியிலுமே இவங்களை ஏத்து நின்று தோத்தவன் தாவேக்காக்கா இருந்தா 3வது இடம் வாங்கியிருக்கா, 2வது இடம் வாங்கியிருக்கா, சில பக்கம் டெபாசிட்டே போயிருக்குது. அப்படி இருக்கிறப்போ மீண்டும் இவன் பாய்ச்சிக்கு வந்து என்ன பண்ணி போட்டான், என்ன மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கா? இல்ல சிங்கப்பெண்ணா இருக்கட்டும், 200 எல்லாத்துக்கும் 200 யூனிட், 6 சிலிண்டரு, 2,500 ரூபாய் பணம், இல்ல 1000 ரூபாய் பேரனுக்கு தாய் மாமா சீரு எல்லாம் பண்ண. இன்னும் எல்லாமே ஏமாத்துறாங்க சாமி, மக்களே ஏமாத்துறாங்க, மக்களே ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. இல்ல விஜய் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இந்த அவர் அறிவிச்ச திட்டங்களா இல்ல தனிப்பட்ட ஒரு கவர்ச்சிதான். அறிவிச்ச திட்டங்கள் எவனும் அறிவிச்சா, எடப்பாடியும் அறிவிச்சாரு, நான் கொடுக்கறேன்னாரு, அது இல்ல. ஆனா இப்ப ஜெயிச்சு வந்தவர் கேக்குறான்ல, எனக்கு கொடு 6 சிலிண்டர் கொடு. ஆமா கண்டிப்பா கேக்குறாங்க. யாரு கொடுப்பாங்க? ஆமா 6 சிலிண்டர். இப்பவே என்னங்கிறேன் 13 லட்சம் கோடி கடன் இருக்குதுங்கிறான். 13 லட்சம் ஆயிடுச்சா? 10 லட்சம் தாங்க. இல்ல அது வட்டி சரி அதெல்லாம் போட்டிருக்கேன். தனிநபர் ஒருத்தர் மேல 1,20,000 மேல கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கிட்ட 1 லட்சத்தை வசூல் பண்ணி கடன் அடைச்சிடலாம். சாமி நீங்க கட்டலாம்ல 1 லட்சம் ரூபாய்? தாராளமா கட்டுறேன். நாளைக்கு கேட்க சொல்லுங்க, ரசீது கொடுக்க சொல்லுங்க, நாளைக்கே கொடுக்க. ரசீது நீங்க என் மேல உள்ள கடனுக்கு கட்டுற ரசீது கொடுத்தாலும் கட்டிடலாம், எல்லாம் கட்டிடுவானுங்க. யாரு வந்தாலுமே ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகவால ஆரம்பிச்சா. ஆமா அவன் நான் அந்த பக்கம் அங்க நிக்கிறேன், இங்க நிக்கிறேன், இந்த சமுதாயத்துக்காக பாடுபடுறேன், நான் அந்த உண்மையை பாடுபடுறேன், எல்லாத்துக்கும் ஏழைகளுக்கு எல்லாம் உதவுறேன். இல்ல அவங்க நிறைய அந்த மாற்றுத்திறனாளி உதவி பண்ற தப்புன்னு சொல்லவே இல்லை, வீடு கட்டி கொடுக்குறாரு, செய்யறாரு, தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே. இதுக்கு எலெக்ஷன் நின்றுதான் பண்ணணுமா? இல்ல ஆட்டோ ஓட்டுனவன் கறி வெட்டினவனெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்கான். சரி நிக்கட்டுமே, இப்ப நிக்கிட்டு நம்ம அது வேண்டாம்னு சொல்ல. இப்ப வந்து என்னவோ இவன் வறுக்கட்டாயமா வந்து திருச்சியில் இல்லைங்கிற மாதிரியுமே அது நம்ம விஜயன் அப்படி பண்றாரு இப்படி பண்ற, நான் யோசனை பண்ணி செய்யறேன்னு சொல்றேன். தன்னை போல பேசிட்டு இருக்கான். தாவேக்கா சேர்ந்துட்டானா? இல்ல நிக்கிறவனும் பேசிட்டு இருக்காரு தானே அவர் தனியா நிக்க போறாராமா அப்படின்னு பேசுறாரு. நாளை போன இவன் தேய்ச்சிட்டா அப்புறம் இவர் அடுத்த முதலமைச்சர். இப்படியே ஆளுக்கால கிளம்ப வேண்டியதுதான். சரி சாமி, இன்னைக்கு இடைத்தேர்தல்ல இன்னைக்கு நீங்க இருக்கிற தொகுதியில இடைத்தேர்தல் நடந்தா நீங்க திரும்பி இப்ப தாவேக்காக்கெல்லாம் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போட மாட்டோம். ஏன் போட மாட்டீங்க? எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. என்ன கொள்கை சாமி? கொள்கை என்ன கொள்கை? போண்டா கொள்கை. போண்டா கொள்கை என்ன கொள்கை? சாமி கொள்கை இருக்கிறவனுக்கு இருக்கு சாமி. கொள்கைன்னா என்னன்னு சொல்லுங்க. சோறு இப்ப ரோட்ல போறோம், ஒரு நாய் என்ன பண்ணுது, ஆயிருந்து வச்சா திங்குது, நாமளும் போய் ஏதாவது 4 கால் போட்டு வண்டி போட்டு திம்பப்பான். சரி அது கொள்கை, நம்ம திங்க மாட்டோங்கிற கொள்கை. ஆமா, நமக்கு மனுஷன் அல்ல, 6 அறிவு இருக்குதுல்ல, 3 வேளை சாப்பிடுறோமல்ல. விஜயனை பிடிக்குது, விஜயன் நல்ல நடிகர், சிறப்பா இருக்காருங்கிறதுனால அவரை பிடிக்குது, அவங்க வீட்டால போறாங்க. அவங்கள நம்ம குறை சொல்லவோ என்கிட்ட வான்னு கூப்பிடுறதோ இல்லை. ஒருத்தருக்கு ஒரு கொள்கை, அதனால அவன் போற. இப்ப 7 பேர் ரிசைன் பண்ணிட்டு போறான்னா 6 பேரு, இவன் அங்க போனா மீண்டும் நமக்கு பதவி கிடைக்கும், நம்ம மந்திரி ஆகலான்னு போறேன். எத்தனை பேருக்கு மந்திரி பதவி கொடுப்பேன்? அந்த பாய் இருந்தாரு முஸ்லீம் லீக்கு, அவங்க அப்பா காலத்துல இருந்து கருணாநிதி போறகாண்டியே சுத்திட்டு தெரிஞ்சாங்க. 2 எம்எல்ஏ வெஸ்ட் நாங்க போக மாட்டோம்
அது ஸ்டாலினே சொல்லி இது பண்ணா கூட நாங்கள் போக மாட்டோம்னு சொன்னவன் ஒருத்தனை கூட்டிட்டு போய் அங்கே எலும்பு துண்டை காட்டணும்னு அடுத்தவன் நின்னுக்கிற எனக்கு வேண்டிய எலும்பு துண்டு அது என்ன அவனுக்கு மட்டும் நல்லி எலும்பா போட்டிருக்கிறேன் கேட்குறேன். இன்னைக்கு போய் பேசுற டிவியில அதுல எங்கிட்ட சொன்னாரு எடப்பாடி ஆக்கலாமா அல்லது இவன் திருமாவளவன் ஆக்கலாமான்னு என்கிட்ட கேட்டாரு. அப்ப என்ன அயோக்கியத்தனம். இப்போ அதிமுகவும் திமுகவும் ஒரு கூட்டணி அமைச்சு கூட்டணி இல்ல ஒரு ஆதரவு கொடுத்து திருமாவளவனை சிஎம் ஆக்குறது வந்து அந்த ரெண்டு கட்சியுமே முதல்ல விரும்புமா? அதை ரெண்டும் விரும்பாது. ஏன் திரும்ப சொல்றதுதானே ஜாதி ரீதியா பாக்குறாங்கல்ல. எல்லாமே அரசியல் கட்சியுமே ஜாதியில் தான் ஓடிட்டு இருக்கு. ஜாதி இல்லாம அரசியல இல்ல தமிழ்நாட்டுல. இல்ல அவரை மாதிரி ஒரு சமூகத்துல இருந்து வந்தவரை சிஎம் ஆக்குறதுல ஒரு அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும்ல சாமி. கிடைக்கு யார் ஆக்குறதாரு? நீங்கள் தானுமா? இல்ல அப்படி ஒரு பேச்சு அடிப்பட்டதா சொல்ல. அதுதான் சொல்றேன். சும்மா ஏதோ குரலை கிளப்பிட்டு அவன் எடப்பாடி ஆகிறோம்னா இவன் ஆகிறோம்னா நான் தான் வேண்டான்ட்டு நாங்கெல்லாம் அதனால விஜயனை ஆக்கிட்டோம். வைகோவே என்ன பேசுறாரு? 2 பேரை திமுக மெம்பர் ஆக்கி உதயசூரியன்ல ஜெயிக்க வச்சாங்க. இப்ப அவனால கூப்பிட்டாரு, அவன் போடாட்டு போயிட்டு. சாமி இது அரசியலுங்கிறதே இப்போ ஒரு காலத்துல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதைத்தான் நான் முதல்ல இருந்து சொல்றேன். காமராஜர் காலம், கக்கன், பக்த வச்சதா இவங்க காலம். இப்ப அதுக்கப்புறம் திமுக வந்தவர் கொஞ்சம் சீர்கெட்டுது. அதிமுக வந்தவர் நிறைய சீர்கெட்டுது. இப்ப அதை விட சீர்கெடுது. அவ்வளவுதான். இவனே பணம் நிறைய லாட்டரிக்காரனே பணம் நிறைய வச்சிருக்கனால அவனுக்கு அங்க செல்வாக்கு அந்த கட்சியில. ஆமா ஆமா எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறான் இல்லைன்னா பொருள் இல்ல இருக்கு உலகம் இல்லை. அவனேசில அந்த புள்ள எம்எல்ஏவானா மந்திரியும் ஆயிட்டான். அவளை எங்கேயாவது காட்டுறானா கட்சி ஏதாவது பேச விடுறாங்களா? சரி திரைப்படத்துறையிலேயே எடுத்துட்டா இப்ப பாக்யராஜ் பத்தி இப்ப பேசுறானுங்க. அவரும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சவர் தான் அந்த காலத்துலயே. ஆமா சிவாஜி கணேச அந்த ஆளும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. எஸ் ராஜேந்திர அவர் ஒரு காலத்துல திமுக கொடிகட்டி பறந்தாளு. இப்படி எல்லாம் இருந்தவங்க தான். எல்லாத்துக்கும் பதவி வேணும். பதவி இல்லைன்னா வெளியே போயிடுவாங்க. இதை இப்போ இன்னைக்கு நம்ம வேலுமணி சண்டை போட்டிருக்காரு. யாரு கூட? எடப்பாடி. எனக்கு மட்டும் துணை பொதுச் செயலாளர் கொடுத்தியெல்லாம் என் புறகாண்டம் வந்தவனுக்கெல்லாம் பதவி புடுங்கிட்டியெல்லாம் இதை நான் ஏத்துக்க மாட்டேன். அவர் ஆரம்பிச்சிட்டாரு, போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. காட்டுள்ள பக்கம் குத்திக்கொள்ள அப்படிங்கிற அந்த ஆள் ரிசைன் பண்ணிட்டு நின்னான்னா எதில் நின்னாலும் ஜெயிப்பான். வேலுமணி ஏன்னா அவன் ஊர்ல அவன் அத்தனை செஞ்சு வச்சிருக்கான். மக்கள் பூரா சொந்தக்காரன், நிறைய பணம் கொடுத்து வச்சிருக்கான். எனக்கு இதுதான் அரசியல் நிலைமை. அரசியல் நிலைமை இந்த மோசமாயிட்டு ரொம்ப மோசமாயிட்டு. எல்லாரும் போயிட்டாரு. இங்க இருக்கிற கவுன்சிலர் முதல் கொண்டு எல்லாரும் போயிட்டாரு. ஆமா எல்லாருமே போய் என்ன பண்ணுவேன் நீ இப்ப என்ன பண்ண போற? அடுத்த நீ பஞ்சாயத்து தேர்தல் வர வரைக்கும் பொறுத்த ஆகணும். எனக்கு இந்த இடைத்தேர்தல் பார்ப்பாங்க ஒரு 6 மாசத்துல. அதுல கொஞ்சம் பின்னாச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் ஒடியாரம் நீங்க ஓடுவேன் ஓடுவா. இல்ல சாமி நீங்க சொல்றது கரெக்டா தான், நான் இல்லைன்னு சொல்லல. கடந்த ஒரு 40-50 வருஷமா வந்து திராவிட கட்சிகளுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருந்தது. அதாவது அதிமுக இல்லைன்னா திமுக, திமுக இல்லைன்னா அதிமுக ஒரு விஷயம் இருந்தது. திடீர்னு யாருக்கு தெரியும்? டபக்குன்னு பார்த்தா 100-120 சீட்டு பாக்குறவங்களாம் குத்தி விட்டான், தாவகா குத்திட்டான். அப்படிங்கிறப்போ இன்னுமே இவங்கதான் எதிர்காலமோ, ஒருவேளை திராவிட கட்சிக்கு எதிர்காலம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு மனநிலைமை மக்களுக்கு வந்துருது இல்ல? வந்துடும், கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா வந்துடும். எப்பவுமே ஓடுற குதிரை மாதிரிதான் பந்தயம் கட்டுவாங்க. இது உலகம். அது ஓடாம முண்டிக்கு வரைய பின்னால் போயிட்டு அதுக்கு யாரு காசு கட்டுவா? கட்ட மாட்டான். அப்ப இவன் பின்னால் தான் போவாங்க. என்ன காரணம்னா நாளைக்கு நமக்கு ஒரு பதவி கிடைக்குமா, ஒரு எம்பி பதவி கிடைக்குமா, எம்எல்ஏ பதவி, பஞ்சாயத்து தலைவர் பதவி கிடைக்குமா? அப்ப தமிழ்நாட்டுல வந்து திராவிடம் அந்த சகாப்தம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாமா? முடியல, ஆஃப் ஆகி போச்சு, அவ்வளவுதான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? முடியல, ஆஃப் ஆகி போச்சுன்னா ரிப்பேர் பண்ணலாமா? ரிப்பேர் பண்ணி இனி ஸ்டார்டரை மாத்தி அப்படியே கொஞ்சம் தூக்கி விட்டோம்னா ஓடும். மெதுவா ஓடும். முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அதோட தூக்கி பழகிருக்காரனுக்கு வித்தர வேண்டியதுதான். தமிழ்நாட்டுக்கு திராவிடம் அவசியமா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல சாமி. திராவிடம் அவசியம் இல்லைன்னு இல்ல. அவன் ஆட்சி நடத்துறானா, அவங்ககிட்ட காசு இருக்குதா? நம்ம ஆளுங்க எல்லாம் போய் நிக்கிறானுங்க, கை கட்டிட்டு நிக்கிறான், பல்ல காட்டுறானுங்க. இப்போ ஒண்ணும் இல்லாதான் தம்பிக்கு சொன்னா, திருப்பதி போகணும்னா இங்க இருந்து லெட்டர் வாங்கிட்டு போனா உடனே சாமி பாத்துறாங்க. இதுல என்ன இது அரசியல் தான். அவன் நாள் கணக்கில் ஒன்றுமே இல்லாம போய் 24 மணி நேரம் 48 மணி நேரம் அந்த லைன்ல நின்று குழந்தைய தூக்கி அந்த கோட்டு வரைக்கும் போய் அப்புறம் போய் அந்த சாமி கிட்ட போற நேரத்துல பிடிச்சி இழுத்துட்டுருவாங்க. சாமியை பார்த்ததும் இல்லை, பார்க்க போறதும் இல்லை. சினிமாக்காரிக்கு போறாளுங்க, மந்திரிக்கு போறானுங்க, அவனுக்கெல்லாம் போய் சௌரியமா உட்கார வச்சு சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்க. இது என்ன சட்டம்? இது என்ன அரசாங்கம்? இதெல்லாம் நீங்க ஆன்மீகவாதிகள் நீங்க தான் கண்டிக்கணும். கண்டிக்கிறவன் அதைத்தான் இப்ப கண்டிச்சுட்டு இருக்கிறேன். என்ன காரணம்னா இது பச்சை
அதை உதாரணம் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி இல்ல உதாரணம் நீங்க பச்சையா சொன்னா கேட்கறதுக்கு புரியும் எங்களுக்கு. நீங்க இலைமறை காசு காய்கறி இருக்கிறவனும் காரியம் நடக்கும்னு தேவடி எத்தனை, அதே தான் பச்சை தேவடி எத்தனை. சரி, இப்ப இதுல என்ன இருக்கு? காசு இருக்கிறவனுக்கு தான் விடுறானே தவிர ஆன்மீகமா உள்ள போய் தினம் காலையில எழுந்திரிச்சு பகவத்கீதை படிச்சு திவ்ய பிரபந்தம் படிச்சு பெருமாள் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான நகரலானே. இதை விட நீ எனக்கு மந்திரி பதவி கொடுத்தால் வேண்டாப்பாங்கிறவனையெல்லாம் வெளி நிறுத்திடுறேன். அவ சில்லறத்தனம் பண்ணிட்டு வாத அவளுகளுக்கெல்லாம் காசை வாங்கிட்டு உள்ள போய் உட்கார வச்சிடுறான். என்னது ஆன்மீகம்? இப்ப பெருமாள் இருந்திருந்தா இவங்கிட்ட வந்திருப்பாரு. சினிமாவில் காட்டுறா உடையார் வண்டியில மண்பானை ஏத்திட்டு வந்தாருன்னா அது உடைஞ்சதுக்கு பெருமாள் வர்றாரு. இன்னைக்கு எங்க வர்றாரு பெருமாள்? கஷ்டப்படுற ஆளுங்க பார்க்க பெருமாள் வர்றது இல்லை. எவ்வளவு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நமக்கு வேணா நாம கொஞ்சம் ஏதோ நல்லா சாப்பிட்டுக்கிறோம், தூங்கிக்கிறோம், சுகமா இருக்குதுன்னு நினைக்கிறோமா தவிர சாதாரண மக்கள் இன்னைக்கு படுற கஷ்டம் காலையில இருந்து அதைத்தான் பேசிட்டு. பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. நீ அரசியல் கட்சியில் சேரணும்னா அவனுக்கு காசு கொடுத்தாதான் சேர்த்துக்குவேன். சரி சாமி, நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். வணக்கம். சிற்றம்பலம்.